அம்மாவின் கதைகள். அன்பான புறாக்கள். காட்டில் 2 புறாக்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதில் அந்த பெண் புறா நான் போய் இறை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆண் புறாட்ட சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் வெளியில் போனதுமே ஒரு வேட்டையன்ட்ட மாட்டிக்கிச்சு. அவனை அவன் கூண்டில் போட்டு கொண்டு வந்துடுறான். அவன் இந்த புறாவை எப்படியாவது நம்ம விற்று நல்லா காசாக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ பெரிய மழை விழுந்துருது. உடனே மழையில் நனைஞ்சு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துடுறான். அப்போ ஆண் புறா இன்னும் பெண் புறாவை காணாமே அப்படின்னு தேடிட்டுருக்கப்போ தான் பார்க்குது, அந்த வேட்டையன் தன்னோட மரத்துக்கடிகளில் உட்காந்து பக்கத்தில் பெண் புறாவை கூண்டில் வச்சுருக்குது. ஐயோ, பெண் புறாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது. அப்போ உள்ளே இருந்த பெண் புறா சொல்லுது, என்னை பற்றி கவலைப்படாத, இவன் நம்ம மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான், நம்மளோட விருந்தாளி, அதனால் என்னை பற்றி கவலைப்படாமல் நீ இவருக்கு தீ மூட்டி விடு அப்படின்னு சொல்லுது. அந்த தீ மூட்டி விட்டால் இவர் கொஞ்சம் அந்த குளிர்லேருந்து வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வேட்டையனுக்கு குளிர் போய் பசி வந்துடுச்சு. அப்போ அந்த ஆண் புறா சொல்லுது, வேட்டையனே, உங்கள் பசிக்கு நான் இரையாகிறேன், எனக்கு பதிலாக என்னோடய பெண் புறா வெளில விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உடனே தீயில விழுந்துருது. இதை பார்த்தோன்னே வேட்டையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு 5 அறிவுள்ள ஜீவன் எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புறாவை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் புறாவை வெளியில் விடுது. பெண் புறா என்ன பண்ணுது, உடனே ஆண் புறா விழுந்த தீலையும் அதுவும் விழுந்துடுது. 2 பேருமே இறந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா வேட்டையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதுங்க 2 எவ்வளோ பாசமாக இருக்காங்க, நம்ம டெய்லி இன்றைக்கி வேட்டையாடி இங்கே இருக்க மிருகங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அவன் மேலே ரொம்ப கோபம் வருது. இனிமேல் நம்ம எந்த விலங்கையும் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு துறவி மாதிரி ஆயிட்டான் அந்த காட்டிலேயே. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த புறாக்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறது தான் சிறந்தது.